திருச்சிற்றம்பலம். ஆர்த்த பிறவி துயர்கடனாமார்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் கூத்தன் இவ்வாடும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுடல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தீரும் சுனை நீர் ஆடு ஏலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம். ஆர்த்த பிறவி துயர்கடனாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் சென்றாடும் தீர்த்தங்கள் ஆனார்தாமே என்று அப்பர் சுவாமி சொல்லுவார். பால்தரு மேனியர் என்று ஞானசம்பந்தர் சொல்லுவார். அதுபோல இங்கே பெருமானும் ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன். எனவே சிவன் கோவிலை திரு அண்ணாமலையாருடைய அந்த கோவிலும் கிரிவலமும் மலையை சுற்றிருக்கின்ற கிரிவல பாதையும் என்னவென்று சொன்னால், ஒரு குளத்தில் நாம் இறங்கி ஆடுகின்ற போது, ஏரியிலேயோ சுனையிலேயோ மடுவிலேயோ கடல்லையோ எங்கேயோ ஒரு நீர்நிலையில் ஆடுகின்ற போது எவ்வளவு மகிழ்ன்றோமோ அதை விட கோடி மடங்கு இன்பம் தரக்கூடியது பெருமானுடைய அந்த குளம். தீர்த்த குளம், அருள் தீர்த்த குளம், அருள் தீர்த்தம் என்று சொல்லுவார்கள். இந்த அருள் தீர்த்தத்தில் ஆடுகின்ற போது நம்முடைய அறியாமையை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி விடுகிறது. தீவிர பக்குவத்தில் இருக்கின்ற போது முழுவதுமாக நீக்கி விடுகின்றான் பெருமான். அப்படி தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன் இடது கையிலே அணிலேந்தி ஆடுகின்றான். நம்முடைய மலங்களை எல்லாம் நீக்குகின்றான் பெருமான். முயலகனை போன்று நம்முடைய ஆணவ மலத்தை பெருங்காய டப்பாவில் வாசனை போன்று நீக்கி விடுகின்றான் பெருமான் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த கூத்தன் திருமேனிதான் மந்திரத்தின் திருமேனி. நமச்சிவாய பொருளோனே ரசதகிரி பெருமானேன்னு அருணகிரிநாதர் சொல்லுவார். அதுபோல அந்த நமச்சிவாய பொருளாக சிவாய நம்ம மந்திர பொருளாக இருப்பவன் நடராசமூர்த்தி. சதாசிவ மூர்த்தத்திலிருந்து முதல்ல அரூர் திருமணிலிருந்து 25 மகேஸ்வர மூர்த்தம் வருகின்ற முதல் மூர்த்தமாக எழுந்துள்ளி மந்திர மூர்த்தமாக நமக்கு முறுவலோடு காட்சி அளிக்கின்றார். வியாக்கரபதரையும் பதஞ்சலி முனிவரையும் மறக்க முடியும். அவங்க இருவரு பொருட்டாக தான் நமக்கு அந்த நடராஜ திருமணி கிடைச்சதுன்னு சொல்லி அதுதான் இங்கே சொல்கிறாரு. தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் அழகிய தில்லையில் இவ்வாணும் குவளையும் எல்லாமும் விண்ணுலகத்தையும் நில உலகத்தையும் நம் எல்லோரையும் தோற்றுவித்தும் நிலைபெறுத்தியும் நீக்கியும் அழகிலா விளையாட்டுடைய பெருமான் சிவபெருமான் பொருள் சேர் புகழை நாம் அன்றாடும் பேசி நாவுக்கரசர் அழகாக சொல்லுவார், தீவண்ணர் திறம் ஒருகால் பேசாராகில் என்பவர். அதனால் பெருமானுடைய புகழை பேசணும், அவருடைய ஐந்தொழில் ஏற்றுதலை பேசணும் நன்று. அப்படி பெரிய பெருமானுடைய இந்த பிரபஞ்சத்தின் தலைவனாக இருக்கக்கூடிய சிவனடியார்களின் தலைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய புகழை உரைத்து பெரிய பெருமான் புகழை பேசி பேசி வளையல்கள் ஒலிக்கவும் நீண்ட மேகலை முதலிய அணிகள் அசைந்து ஓசை எழுப்பவும் அழகிய தங்கள் கூந்தலின் மேல் வண்டுகள் எழுந்து முழங்குகின்ற மலர்களை சூடி இருக்கின்ற பொய்கையிலே ஆடுகின்ற மகளிர்களாகிய நம்மை உடைய இறைவனது பொன் போன்ற திருவடிகளை துதித்து அவன் புகழை பேசி இந்த பெரிய மலைச்சுனையிலே ஆடலாம், ஆடுவோமாக, நீரிலே மூழ்குவாயாக என்று பெண்களுக்குள்ளே பேசுவது போல இந்த பாடலை அமைத்திருக்கின்றார். மலையில் உள்ள சுனைகளில் ஆடுகின்ற போது இந்த பாடலை பாடி நீராடுவோமாக, ஆனந்தாதீதத்தில் திளைப்போமாக. திருமஞ்சன நீரை முதல்ல எழுந்தருள்விக்கும் போது பெருமானே இந்த பாடலை பாடலாம். எப்படி பாடலாம்? ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன் திரு ஆனைக்கா அண்ணல் திரு அண்ணாமலையார் எழுந்தருள்க இருந்தருள்க நேர் நின்றருள்க இடையீடு தவிர்த்தருள்க முப்பெருளி கேட்டருள்க எண்டிசை சூழ்ந்து காக்க திருச்சுற்று வளைத்தருள்க சிவசக்தி துடுவை குடி கண்டருள்க மீன் குறி கண்டருள்க தாமரை குறி கண்டருள்க பசுவின் பால் மடி குறி கண்டருள்க சிவாமுதம் பொழிக நிறைக என்று அந்த குடநீரை தூய்மைப்படுத்துகின்ற போது எழுந்துருளச் செய்யும் போது இந்த பாடலை பாடலாம் என்று சொல்லி இதற்கு விளக்கமாக இதுகாரம் கண்டோம். திருச்சிற்றம்பலம். எல்லாரும் நல்லா இருங்க. அண்ணாமலை கரோகர. எம்பிரான் ஞானாசிரியர் மாணிக்க வாசக பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.